ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுவது என்பது யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு மது விருந்துகள் நடத்துவது, ஹேப்பி நியூ இயர் என்கிற பெயரிலே ஈவ் டீசிங் செய்வது, கூட்டம் கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது, இத்தகைய சட்டத்திற்கு புறம்பான பண்பாட்டு கலாச்சார சீரழிவாக நடைபெறுகின்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும். அவங்க சர்ச்சுகளில் பண்ணிக்கிட்டோம், அவங்களுடைய வீடுகளில் பண்ணட்டும், பொது இடங்களில் கூட பண்ணட்டும். பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. நமக்கு புத்தாண்டு என்பது சித்திரை 1 தான். சூரியனை மையமாக வைத்து காலத்தை கணித்த சமூகம் தமிழ் சமூகம். நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்ம நாட்டு கேலண்டர் அப்படிங்கிறது உகாதி, அது சந்திரனை மையமாக வைத்து நாம புத்தாண்டு, சூரியனை மையமாக வைத்து நமக்கு சித்திரை 1 தான் புத்தாண்டு. ஆகவே நாம இந்த ஆங்கிலேய மோகம், இந்த ஆங்கில புத்தாண்டை மற்றவர்கள் புறக்கணிப்போம். அவங்க கொண்டாடுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நள்ளிரவு 12 மணிக்கு அவங்க இத்தகைய கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும். நிறைய இடங்களில் முட்டாள்தனமாக கோயில்களிலேயே நள்ளிரவு 12 மணிக்கு நட திறக்கிறாங்க. இது ஆகம விதிமுறைகளுக்கு எதிரானது. கோயில்கள்லையும் இத்தகைய நமக்கு நாள் நள்ளிரவு 12 மணிக்கு துவங்காது. நமக்கு சூரிய உதயத்தில் தான் நாள் துவங்குது. அதனால இத்தகைய பூஜைகளையும் தடை செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பொங்கல் வருது. பொங்கல் என்பது அற்புதமான ஒரு சனாதன இந்துக்களுடைய பண்டிகை. பொங்கலின் முதல் நாள் இந்திரனுக்கு பொங்கல் வைப்பது, போகி பொங்கல். இரண்டாவது நாள் நமக்கு தை 1, தை பிறந்தால் வழிபிறக்கும். நமக்கு சூரியனுக்கு பொங்கலிட்டு நாம கொண்டாடுகிறோம். அதனை தொடர்ந்து மாட்டு பொங்கல், அதனை தொடர்ந்து உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து காணும் பொங்கல் என்று இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராமிய விளையாட்டு போட்டிகள், ஜல்லிக்கட்டு, சிலம்பம், ரேக்லா ரேஸ், கெடாமுட்டு, கோழிச்சண்டை, சேவக்கட்டு இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் கவர்மெண்ட் தடை செய்யக்கூடாது. சூதாட்டமாக நடைபெற்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதன் மூலமாக நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனால் இதையெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து நீங்க சேவக்கட்டு நடத்தக்கூடாது, கெடாமுட்டு நடத்தக்கூடாது. இப்ப ஜல்லிக்கட்டு பல இடங்கள்ல இப்ப அது எல்லா இடங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது பரவலா. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய பாரம்பரியமான அந்த சிலம்பம், இத்தகைய விளையாட்டுகளுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் கொண்டாடுகின்றவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு, ஒவ்வொரு முறையும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் பொங்கல் பொருட்கள் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு அத்தகைய பொங்கல் பரிசு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பொங்கல் பரிசு, பொங்கல் பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பொங்கலுக்கு இவங்க வழங்கிய பொருட்கள் அதுல குறைகளை சுட்டிக்காட்டி, ஏதோ வெள்ளம் உருகிருச்சு அப்படின்னு குறைகளை சுட்டிக்காட்டினதுனால அந்த குறைகளை சுட்டிக்காட்டிய ஒரு முதியவர் மீது வழக்கு போட்டு அவர் இறந்தே போயிட்டார். இப்ப கூட பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த கற்பழிப்பு சம்பவம், அதனை தொடர்ந்து ஒரு பாட்டி மண்வாரி தூற்றுகிறார். அதை பதிவிட்டவர் மீது உடனே வழக்கு. கற்பழிச்சவன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுத்தினவன், கொலை செஞ்சவன், அவனை தேடி பிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த ட்விட்டர்ல, பேஸ்புக்கில் பதிவு போடக்கூடிய இந்து அமைப்பினுடைய தொண்டர்களை, இவர்களையெல்லாம் கைது செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது.